ஹலோ நண்பர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் இப்ராஹிம். நண்பர்களே, இப்போது எங்கே பார்த்தாலும் ஃப்ளாட் ஸ்டமக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசைப்படுறோம். இந்த ஆசைப்படுறதில் நம்ம தப்பே கிடையாது. அப்போ அந்த ஆசைப்படுறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது பார்க்குறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது மனிதனுடைய உடலில் தொப்பை என்பது முதல்ல போய் சேரக்கூடிய இடமே வயிற்று பகுதியில் தான் என்ன செய்யுதுன்னா கொழுப்பு போய் சேருது. அதனால தான் முதல்ல என்ன செய்யுதுன்னா தொப்பை வெளியாகுது. அதே மாதிரி மனிதனுடைய உடல்லிருந்து கடைசியாக கம்மியாகிற கொழுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான். அப்போது இது ரெண்டுமே வச்சு பார்த்திங்கன்னா ஆரம்பமும் அதுதான், முடிவாக போகிறதும் வயிற்றில் இருக்கக்கூடிய தொப்பை தான், அந்த கொழுப்பு தான் உங்களுக்கு போகுது. அப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நான் ஒரு 5 சிம்பிள் ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய உணவில் அதிகமான கேலரிஸ் உட்கொண்டோன்னு சொன்னாக்கா உங்களுடைய கொழுப்பு ஸ்டோர் ஆகக்கூடிய இடம் அதிகமாகி அதனால என்ன செய்யுதுனால உங்களுக்கு சீக்கிரமாக தொப்பை வர்றதுக்கு காரணம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், தேவையில்லாமல் அதிகமான டீ குடிக்கிறது, வடை, பஜ்ஜி, போண்டா இது மாதிரி ஐட்டம்ஸை நம்ம கூடுமான அளவுக்கு நிறுத்தி வச்சுக்கிறது, இது மாதிரி தேவையில்லாத எண்ணெய் பலகாரங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சி வந்துக்கிட்டிங்கன்னு சொன்னாலே என்ன ஆகும்னு கேட்டால் உங்களுடைய கேலரிஸுடைய எண்ணிக்கை கம்மியாக ஆரம்பிச்சிடுது. அப்போது இது உங்களுக்கு முதல் ஸ்டெப். ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்க்ளூட் சம் குட் ஃபேட் இன் யுவர் டயட் அப்படின்னு சொன்னேன். அவங்களுடைய சாப்பாட்டில் ஆகாரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால் நல்ல குட் ஃபேட் கண்டிப்பாக தேவை. அந்த குட் ஃபேட் நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே அது உங்களுக்கு ரொம்ப ஒரு பலனுள்ளதாக இருக்கும். என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒமேகா 3 சொல்லக்கூடிய ஒரு கேப்சூல் உங்களுக்கு கிடைக்குது. அது ஃபிஷ் ஆயிலேருந்து வரக்கூடிய குட் ஃபேட்டு. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வால்நட்னு சொல்லக்கூடிய அக்ரோட் இது மாதிரி பொருளில் உங்களுக்கு குட் ஃபேட் கிடைக்கிது. இதுவும் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய உணவில் சேர்த்துக்கலாம். அது மூன்றாவது, அப்போ உங்களுடைய கார்டியோ எக்ஸசைஸ் நீங்கள் தினக்கும் நீங்கள் செய்கிறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, ரன்னிங் பண்ணுறீங்க, ஜாகிங் பண்ணுறீங்க, ஸ்விம்மிங் பண்ணுறீங்க, இது மாதிரி செய்யக்கூடிய இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கார்டியோ எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய ஹார்ட்க்கு நல்ல ஒரு போதுமான எக்ஸசைஸ். இது செய்யும்போது ஹார்ட் அதிகமாக பம்ப் ஆகும். அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேலரி பேர்ன் ஆகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா, தினந்தோறும் உங்களுடைய கார்டியோ எக்ஸசைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. நாலாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ரெகுலர் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். வெறுமனே கார்டியோ எக்ஸசைஸ் மட்டும் உங்களுக்கு பலன் கொடுக்குறதுக்காக கேட்டால் கிடையாது, அதுவும் பலன் கொடுக்கும். கூடுதலாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் சொல்லக்கூடிய சின்ன டம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு 5 kg 3 kg டம்பிள்ஸ் எடுத்து டெய்லி நீங்கள் என்ன செய்யலாம்னா அது மூலயமா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் டம்பிள்ஸ் பண்ணி பைசெப்ஸு, ட்ரைசெப்ஸு, ஷோல்ட்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதன் மூலியமாக என்ன ஆகும்னா டெய்லி அதோடைய ப்ராசஸிங் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால் உங்களுடைய ஃபேட் பர்ன் ஆகிறதுக்கு அதிகமான பயன் இருக்கும். இது 4வது ஒரு டிப்ஸு. 5வது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தூக்கம். இந்த தூக்கம் இல்லாதது தான் மெயின் காரணம் நம்மளுக்கு தொப்பை வர்றதுக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தொப்பை வர்றதுக்கு முதல் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா தூக்கம் கம்மியாகிடுச்சின்னு சொன்னால் தொப்பை வர்றதுக்கு இது ஒரு காரணம். அப்போது தூக்கம் 6லேருந்து 7 மணி நேரம் நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், 3-4 மணி நேரம் தான் தூங்குகிறோம். அப்படி ராத்திரி பூரா உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே நம்ம என்ன செய்கிறோம், நம்மளுடைய நேரத்தை வீணாக்குறோம். ராத்திரி என்பது தூங்குறதுக்காக 10 மணிக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட் சுவிட்ச் ஆஃப் ஆகிடணும். ஃபோனோ, டிவியோ, டேபோ எதுவுமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு தேவையில்லாத தூக்கம் கெடுது. பகலில் தூங்குறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. ராத்திரி தூங்குறவங்க பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமானது. 6லேருந்து 7 மணி நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக தூங்கணும். விடிய காலம் முடித்தவது உங்களுடைய எக்ஸசைஸோ உங்களுடைய உணவு பழக்கங்கள் எல்லாம் அழகான முறையில் எனர்ஜியாக நீங்கள் கொண்டு போகலாம். அப்போது இப்படி தூக்கம் கம்மியாகிறனால உங்களுடைய முக்கிய கொழுப்பு வயிற்று பகுதியில் சேரக்கூடிய அந்த கொழுப்பும் அதிகமாகுது. அதே மாதிரி உங்களுடைய உள் உறுப்பில் சேரக்கூடிய விசரல் ஃபேட்னு சொல்லுவாங்க, இந்த உள் உறுப்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதிகமாகுது. இப்படி தூக்கம் குறைவாக இருக்கிறதுனால இப்படி கொழுப்புகள் உங்களுடைய உடலில் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தூக்கத்தை அதிகப்படுத்துங்க. 6லேருந்து 7 மணி நேரம் நீங்கள் தூங்க முயற்சி பண்ணுங்கள். ராத்திரி அதிகமாக
டிவி பார்க்குறத தவிர்த்துட்டு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பலனளிக்கும். இன்னும் கூடுமான தகவலையுடன் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் தெரிவிங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய அடுத்த கோர் எக்ஸசைஸ், கார்டியோ எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் எல்லாமே இருக்குது, அது வச்சுக்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.